قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد ولا تنس نصيبك دنيا صدق الله المولانا العليم. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை படைத்து வாழ்வாதாரங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறான். அல்லாஹ் நமக்கு பொருளாதாரத்தை, வசதிகளை, வாய்ப்புகளை வழங்குகிறான். அது நம்முடைய உழைப்பு, முயற்சி, திறமை என்பதை கொண்டு மட்டும் அவைகள் வழங்கப்படுவதில்லை. அல்லாஹ் நாடியவர்களுக்கு அதை தருகிறான். அதற்கு உழைப்பும் அவருடைய அறிவும் முயற்சியும் ஒரு சின்ன ஒரு காரணமாக இருக்கிறது. ஆனால் தந்தது அல்லாஹுதான். தன்னுடைய உழைப்பால் மட்டும் அது வந்துவிட்டது என்று யோசிக்கின்ற போது அந்த பொருளுக்காக செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய மறந்து விடுகிறார்கள். காரூனுக்கு அல்லாஹு தஆலா ஏகபோகமான பொருளாதாரத்தை கொடுத்தான். கொடுத்தபோது இது என்னுடைய உழைப்பினால் வந்தது என்று சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இல்லை, அது அல்லாஹ் உனக்கு கொடுத்தது, அவற்றிலிருந்து நீ தான தர்மங்களை வணங்க வேண்டும் என்று சொன்னார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டியது, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை அவன் விரும்புகிற வழிகளில் நாம் செலவு செய்ய வேண்டும். பொருள் நமக்குரியது தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. உலகத்தில் பொருளாதார கொள்கைகள், முதலாளித்துவம் ஒன்று இருக்கிறது. அதற்கு எதிரடையில் இருக்கக்கூடிய பல்வேறு கொள்கைகள் இருக்கின்றன. ஒரு பொருள் சம்பாதிச்சா அது நமக்குரியது தான் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அதில் ஒரு சின்ன சதவிகிதம் ஏழைகளுக்கு தரக்கூடிய ஒரு சின்ன தொகையை நீங்கள் அதில் செலுத்தினால் போதும். அந்த பொருளுக்கு ஏகபோகமான வரிகள் எதுவும் கிடையாது. இந்த வரி, அந்த வரி, அந்த டாக்ஸு, இது போன்ற வகைகளை இஸ்லாம் விதிக்கவில்லை. ஆனால் அந்த பொருளுக்கான ஹக்காக அதை நாம் செய்ய வேண்டியவற்றை செய்தால் அந்த பொருள் அல்லாஹ்விடத்தில் மறு உலகத்தை வெற்றியை ஈட்டி தருகின்ற பொருளாதாரமாக மாறிவிடுகிறது. வபுத்தகி மா ஆத்தாக்கல்லா அத்தாரல் ஆஹிரா, அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து மறு உலகத்தினுடைய வெற்றியை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். அப்போ அந்த பொருளாதாரம் சிறந்த பொருளாதாரம் என்றால், அந்த பொருள் போற்றத்தக்க ஒரு பொருள் என்று சொன்னால், அல்லாஹ் கொடுத்ததில் இருந்து நாம் மறு உலகத்தை தேடுகின்ற பயணமாக அந்த பணத்தில் இருக்க வேண்டும். என்ன செய்யலாம்? நன்மையான காரியங்களில் அந்த பணம் பயன்படுகிறதா? நன்மையான காரியம் என்றால் குடும்பத்துக்குத்தான், மனைவி மக்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு, குழந்தைகளுக்கான போய் சேருகின்ற பணங்களாக, ஊரில் நன்மைகள் விளைவிக்கின்ற பணங்களாக, அந்த பணத்தை கொண்டு பல்வேறு விதமான ஏழைகள், அனாதைகள், யதீம்கள், இவர்கள் அதில் எதையாவது பயனை பெறுகின்ற விதத்தில் அந்த பொருளாதாரம் இருக்கும் என்று சொன்னால், அந்த பொருளாதாரம் அல்லாஹ்விடத்தில் சிறந்ததொரு அந்தஸ்தை பெற்றது, வாழ்த்தை பெற்றது. அதுக்கு பெயர் ஹைர். அல்லாஹ் கொடுத்த அந்த பொருளுக்கு பேர் ஹைர். அல்லாஹ் அவருக்கு ஹைரை கொடுத்துருக்குறான். அதை வச்சு அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இதுபோல் நன்மையான காரியங்களை அவர் செய்கிறார். பொதுவாக பொருள் அல்லாஹ் கொடுக்கிறது நமக்காக மட்டும் என்ற சிந்தனை நமக்கு வரக்கூடாது. நம்மின் வழியாக பல பணிகளை செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்கின்ற உணர்வு வர வேண்டும். வலா தன்ச நசீபக ஃபித்துன்யா, இந்த உலகத்தில் உனக்குன்னு ஒரு பங்கு இருக்குது, அதை மறந்துடாத. பொருளை கொடுத்துட்டு, செல்வத்தை கொடுத்து விட்டு அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லுகின்றான், உனக்குன்னு உலகத்தில் ஒரு பங்கு இருக்குது. என்ன பங்கு இருக்கிறது? நம் மூலமாக இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய சில பணிகள், அல்லாஹ் நம்மை வைத்து அவற்றை நிறைவேற்றுகின்றான். அதற்காக வேண்டி இந்த பொருளை நமக்கு தந்திருக்கிறான் என்கின்ற சிந்தனையோடு அந்த பொருளாதாரத்தை அணுகுகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் போராமப்படக்கூடாது. ஆனால் போராமப்படுவதற்கு தகுதியானவர்கள்னால் 2 பேரை பார்த்து போராமப்படலாம். 2 பேரை பார்த்து பொறாமப்படலாம். ஒருத்தருக்கு கல்வி ஆற்றல் இருக்குது, குர்ஆன்லாம் ஓதியிருக்கார், படிச்சிருக்கார்.
அந்த குரானை வைத்து அமல் செய்கிறார், இந்த குரானை வைத்து மக்களுக்கு பயன்பெறுமாறு காரியங்களை செய்கிறார்னா நீங்கள் அவரை பார்த்து பொறாமப்படணும். எனக்கும் இந்த மாதிரி குரானுடைய கல்வி இருந்திருந்தால், மார்க்க கல்வி இருந்திருந்தால், இல்ம் இருந்திருந்தால் அந்த இல்மை வைத்து நான் பயன்படுத்தியிருப்பேனே, பிறருக்கு பயன் தந்திருப்பேனே என்று யோசிப்பது. ரெண்டாவது யாருன்னா, அல்லாஹ் ஒருத்தருக்கு பொருளை கொடுத்துருக்குறான், காசு மணத்தை கொடுத்துருக்குறான், அவரை பார்த்து பொறாமப்படலாம். எந்த மாதிரி பொறாமப்படுறதுன்னா, அந்த பணத்தை வைத்து அவர் இப்படியெல்லாம் தர்மம் செய்கிறார், இப்படி நல்ல காரியங்களை செய்கிறார், இவ்வளவு பேருக்கு இவர் உதவி செய்திருக்கிறார், அந்த மாதிரி நமக்கும் பொருள் இருந்திருந்தா இந்த மாதிரியான நல்ல காரியங்களை இந்த உலகத்தில் நம்ம செஞ்சிருப்போமே என்று ஒரு மனிதன் பொறாமைப்படுவதற்கு தகுதியானது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஒரு பொருளாதாரம் என்பது குர்ஆனில் சில இடங்களில் ஹைர் என்று வருகிறது, ஃபதுல் என்று வருகிறது, இன்னும் சில இடங்களில் ஃபித்னா என்றும் வருகிறது. பொருளாதாரத்தை ஃபித்னான்னு சொல்கிறான். அது எப்போது ஹைராக மாறுகிறது என்று சொன்னால், இந்த பொருளாதாரத்திற்கான கடமைகள் நிறைவேற்றப்பட்டால் அந்த பொருளாதாரம் சிறந்தது. எப்போது ஒரு பொருள் ஃபித்னா, குழப்பத்திற்குரியது என்று சொன்னால், அந்த பணத்தை கொண்டு எந்த நல்ல காரியமும் நடக்கிறதில்லை. அது அவர் ஒன்று தன்னை பெரிய பணக்காரராக காட்டிக்கொள்வதற்கு அந்த பணத்தை ஈட்டி இருக்கிறார். நம்பர் 2, அந்த பொருளாதாரத்தை கொண்டு யாருக்கும் எந்த பிரயோஜனமும் ஏற்படவில்லை. அதை அவர் கருவித்தனமாக சேமித்து எண்ணி அடுக்கி வைத்து தன்னை அவர் மேம்படுத்தி இருக்கிறார். இந்த பொருளாதாரம், அதற்கு பெயர் திருக்குரான் வைத்திருக்கிற பெயர் ஃபித்னா, குழப்பம் என்று வைத்திருக்கிறது. அந்த பொருளாதாரத்தை வைத்து வீண் ஆடம்பரங்கள் வெளிப்படுகிறது. அந்த பொருளாதாரம் அது ஃபித்னாவுக்குரியது. ஒரு பொருளுக்கான கடமைகளாக எவைகள் நிறைவேற்றப்படாமல் அந்த பணம் ஒரு இடத்துல இருக்கும் என்று சொன்னால் அதற்கு ஃபித்னா என்று பெயர். எனவே நாம் பெற்றிருக்கிற செல்வாக்குகள் அது ஹைரா ஃபித்னாவா என்பது நாம் அதை அணுகுகின்ற முறைகளில் தான் ஏற்படுகிறது. அல்லாஹ் அதைத்தான் அறிவிப்பு செய்கிறான். வபுத்தகி ஃபீமா ஆத்தாக்கல்லா, அல்லாஹ் அவனுக்கு கொடுத்ததிலிருந்து அல்லாஹ்வுடைய திருப்தியை, தாரல் ஆஹிரா மறு உலகத்தை நீ நாடிக்கொள் என்கின்ற இந்த திருக்குரான் வசனம் அதனுடைய உண்மையான பண்புகளையோடு அவைகளை பயன்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா கடமைகளையும் நிறைவாக செய்கின்ற நல்ல பாக்கியத்தை தந்தருள் புரிவானார்.